வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சயின்டிஸ்ட் போஸ்ட், அதாவது நைப்பர்லேயே நம்ம சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த ப்ரொஃபஷன்லேயே ரிசர்ச்சில் இருக்க முடியும். அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் டீட்டெயில்ஸு, என்ன ப்ராஜெக்ட் ஒர்க், இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படின்னா, கேரியர் ஃபார் பிஹெச்டி இன் ஃபார்மா லைஃப் சயின்சஸ் அட் நைப்பர் 71,120 பெர் மந்த் சேலரி. ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஒரு அவுட்லுக்கு. நைப்பர் ரெக்ரூட்மெண்ட்டு பிஹெச்டி இன் ஃபார்மா லைஃப் சயின்சஸ் ஜாப் 71,120 rupees salary. Okay, so Naiper Ahmedabad, it was initiated with 3 specialization. Okay, biotechnology, natural products, pharmaceutics, and over the period of time 3 more specialization, pharmaceutical analysis, medicinal chemistry and pharmacology. இதெல்லாம் pharmacology மட்டும் இல்லாமல் டாக்ஸிக்கல் சேர்த்து were added in 2010. ஓகே, இதெல்லாம் நைப்பரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்சிக்வெண்ட்லி இன் 2021 டு கேட்டர் தி நீட்ஸ் ஆஃப் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, அனதர் ஃபெதர் வாஸ் ஆடட் டு த கேப் ஆஃப் நைப்பர் அகமதாபாத் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இன் மெடிக்கல் டிவைசஸ். ஓகே, ஸோ மெடிக்கல் டிவைசஸ் போஸ்ட் 2011 அப்புறமா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 non-medical in ICMR funded project. ICMR, Indian Council for Medical Research, அவங்க கொடுத்த ஃபண்டட் ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்ட் நான் மெடிக்கலில் கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரவேற்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூட்டபிள் நேஷ்னல்ஸ் ஃபார் த பொசிஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1, அதாவது நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் மெடிக்கல் ஐசிஎம்ஆர் ஃபண்டட் ப்ராஜெக்ட். ஓகேவா, டைட்டில் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் த ரோல் ஆஃப் அனோசின் இன் மிட்டிகேட்டிங் டிக்ரீஸ்டு இன்னேட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இன் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ஃபாலோயிங் கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆன் பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகே, ஸோ இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கான்ட்ராக்சுவல் பேஸில் உள்ள ஜாபு தான். tenable at Department of Pharmacology and Toxicology, Naiper, Ahmedabad. Okay, tenure of the position will be co-terminate with the project. Okay, ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒர்க்கு டெர்மினேஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னா டாக்டர் பலாப் பட்டாச்சாரியா. நம்பர் ஆஃப் போஸ்ட் 1 தான். போஸ்ட் நேம் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, நான் மெடிக்கல் போஸ்ட்டு, பயாலஜிக்கல் சயின்சஸில் அண்டர்சர்வ்டு கேட்டகரி. ஓகே, டைட்டில் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் த ரோல் ஆஃப் அனோசின் இன் மிட்டிகேட்டிங் டிக்ரீஸ்டு இன்னேட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இன் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ஃபாலோயிங் கிரானிக் கிட்னி டிசீஸ். ஓகே, குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1க்கு the candidate must have first class in postgraduate degree with PhD in life sciences or biotechnology or biochemistry or biological sciences or pharmacology and toxicology. At least 2 publications as first author in journals of reputed journal first author பப்ளிகேஷன் இருக்கணும். பிஹெச்டி பயோடெக்னாலஜிலேயோ பயோகெமிஸ்ட்ரிலேயோ பயாலஜிக்கல் சயின்சஸ்லேயோ ஃபார்மகாலஜி அண்ட் டாக்சிகாலஜிலேயோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசைரபிள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் candidate should be familiar with MCAO stroke surgery and knowledge in neuroscience and stroke will be preferred. நியூரோசயின்ஸில் நாலேஜ் இருக்கணும், எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தி கேண்டிடேட் மஸ்ட் ஆல்சோ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் டெக்னிக்ஸ் இன் மாலிகுலர் பயாலஜி, செல் கல்ச்சர், RT QPCR, வெஸ்டர்ன் பிளாட்டு, ஃப்ளோ சைட்டோமெட்ரி, RNA எக்ஸ்ட்ராக்ஷன், எலிசா, ஹிஸ்டாலஜிக்கல் ஸ்ட்ரெயினிங், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் first hand experience in small animal handling and surgery, fair knowledge of molecular mechanism elucidation, statistical data analysis, இதெல்லாம் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப்
சயின்ஸில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. எமோல்மெண்ட்ஸ் அதாவது 56,000 சேலரி ப்ளஸ் ஹச்ஆர்ஏ வந்து 15,120, அதாவது ஹவுசிங் ரெண்டட் அலவன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது டோட்டலாக 71,120. இனிஷியல் அப்பாயின்மெண்ட் வில் பி ஃபார் 1 year இனிஷியலாக இருக்கும், விச் மேபி ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு 2 years. ஓகே, இது வந்து ஃபர்தராக டைம் டியூரேஷன் அதிகமானால் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ஜெக்டட் டு த ப்ராஜெக்ட் டியூரேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தி பொசிஷன் வில் co-terminate with the projects. ஓகே, ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் ப்ராஜெக்டோட டியூரேஷனை பொறுத்தும் மாறலாம். ஏஜ் லிமிட் வந்து நாட் மோர் தென் 35 years ஆன் தி டேட் 30/4/2024. ஏப்ரல் 30க்குள்ளே 35 ஏஜுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா, சர்வீஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் ஆஸ் பர் தி ஐசிஎம்ஆர் நார்ம்ஸ். லீவ்ஸ் அண்ட் அலோவன்ஸ் ஆர் ஆஸ் பர் தி ஐசிஎம்ஆர் நார்ம்ஸ். இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் என்ன நார்ம்ஸ் இருக்குதோ அதே நார்ம்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. Interested candidates may send the duly filled and signed applications strictly in the attached format and cover letter via email to register NIPER Ahmedabad rolling recruitment at niper.ahmedabad.res.in with a copy to principal investigator Pallab Bhattacharya at email pallab.bhu@gmail.com, pallab.bhattacharya@niper.res.in on or before 30th April 2024. இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுடைய சிவி கிளியர்டாக நம்ம வந்து இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டருடைய மெயிலுக்கும் நம்ம சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நைப்பர் அகமதாபாத் மெயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மெயில் recruitment@niper.ahmedabad.res.in அதிலே சென்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளீஸ் மென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1, அதை வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த சப்ஜெக்ட் லைன் ஆஃப் த இமெயில், அந்த சப்ஜெக்ட் லைனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, applicant must clearly mention the category they belong to, scheduled caste or ST or OBC, women and physically handicapped, and attach documentary proof of the same if applicable. Only shortlisted candidates would be intimated by email for the interview, online or offline. Okay, candidates should bring the printouts of the application form with original and self-attested copies of all the supporting documents at the time of the interview. இது நமக்கு எப்போதும் உள்ள காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்டர்வியூ டைமில் நம்ம வந்து அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷன் மஸ்ட் பி அட்டாச்டு வித் த அப்ளிகேஷன். அடுத்து, நோ கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் வில் பி entertained. No TADA will be paid for attending the interview. அடுத்து, the candidates selected for above said post will be purely temporary and will be co-terminus with the project. இது தெரிஞ்சதுதான். Please note, application containing incomplete information shall not be entertained. No hostel facility will be provided to the selected candidates. ஏன்னா ஹச்ஆர்ஏ நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அதனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெட்லைன் எப்போ அப்படின்னா 30/4/2024. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்ட்டு தான், சயின்டிஸ்ட் போஸ்ட்டு, 71,120 சேலரி வித் ஹச்ஆர்ஏ. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.